தப்பு நடக்கும். எதிர்த்து குரல் கொடுத்த அப்படின்னா கொய்யால உன்னை பொத்த வைப்பேன். அப்படியும் நீ பொத்துக்கிட்டு இல்லைன்னா உன்னெல்லாம் அடிச்சே கொள்ளு அப்படின்ட்டு கன்னியாகுமரியில் ஒரு காலேஜ் ஒரு பொண்ணை அடிச்செல்லாம் கூடல கொடுமை பற்றியே கொண்டுருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் கன்னியாகுமரியில் பெத்தலம் நர்சிங் காலேஜ் ஒன்று இருக்குது. அங்கே ஃபுட்டு சரியில்லைன்னு சொல்லி ஹன்சஜின்ற ஒரு பொண்ணு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரட்டி போராடியிருக்கா. இந்த விஷயம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு சும்மா விட்டுடலாமா? விடக்கூடாதுல்ல, ஏதாச்சும் பண்ணணும் தானே. இப்போ ஏன்னா போராடுறாளே, தப்பு இல்லை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப காலேஜ் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஃபைன், எது கேட்டாலும் ஃபைனு, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு, டீசிங்கு. அப்புறம் இப்போ போன இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப நல்ல சுதந்திரம் கிடைச்சனால, சுதந்திரம்லாம் கிடையாது அப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சும்மாலே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிளாஸில் எப்படி மொபைல் யூஸ் பண்ணுவேன், எந்திரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் தாங்க முடியாமல், இதுக்கு மேலே இந்த கேவலமான உலகத்தில் என்னால் போராட முடியாது, போயில நான் சாகிறேன், அதுவே எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த காலேஜ் 3வது மாடியிலேருந்து எகிரி வச்சு செத்துட்டான். இந்த விஷயம் வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல. நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எல்லாரும் அன்சஜிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எதுக்கு போராடினாலும் அடிக்கிறாங்கல்ல, என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ தஞ்சாவூரில் கூட இந்த ஆகாஷ்ன்ற பையன் பொலிட்டீஷியன்ஸ் போராடுறாங்கன்றதுக்காக நாங்கள் எதுக்குங்க வெயிலில் நிற்கணும், எங்களை விடுங்க, பொதுமக்களை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குரல் கொடுத்தா அதுக்காக அடிக்கிறீங்க. ஆனால் ஒரு ரீசனே இல்லாமல் பேனருக்காக போராடின அந்த பொலிட்டிஷியன்லாம் விட்டாங்க. நியாயமாக கேள்வி கேட்டு அந்த பையனை அடித்தாங்க. இப்போ அந்த பொண்ணு சாப்பாடு, நல்ல சாப்பாடு வேணும்னு போராடினா அந்த பொண்ணு டார்கெட் பண்ணி கொண்டுட்டாங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழ்கிறது.